தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 3இல் இருந்த சனி 4ஆம் பாவத்திற்கு மாறுகிறது. அதாவது உங்களுடைய ராசிநாதனாக இன்னொரு வீட்டுக்கு மாறுகிறது. அர்த்தார்த்த சனியாக அந்த சனி ஒரு 2-3 ஆண்டுகள் 4ஆம் இடத்துல நின்று 6-10 உங்களுடைய ராசி இந்த 3 பாகவத்தையும் 3-7-10ஆம் பார்வையை பார்க்க போகுது. இதுதான் நடக்கும். சரி, சனி என்னதான் செய்யும்? உங்களுக்கு நல்ல மனிதர்கள் மனதை தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும். நல்ல மனிதர்கள் தான் சனியினுடைய பார்வையால் அந்த மனம் இறுகி போகும். நல்ல நிலையில் இருந்தவங்க மனசை எல்லாம் மாறக்கூடிய நிலையை இந்த சனி உருவாக்கும். 4ஆம் இடத்து அஷ்டம சனி என்ன செய்யும்? 4ஆம் இடத்துல உயிர்காரகத்துவம் அம்மாவாக இருப்பவர்கள் பிள்ளைகளை பார்த்து வருத்தப்போகக்கூடிய அளவில் இருக்கும். குழந்தைகளாக இருப்பவர்கள் தாயினுடைய கடுமை நமக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற நிலையில் இருக்கும். 4ஆம் இடத்து வீடு, வண்டி, வாகனம், நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். ஏன்னா கோச்சாரத்தில் சனிக்கே வலு அதிகம். எந்த கிரகத்தை விட ரொம்ப ஸ்லோ பிளானட்டு, ரொம்ப நாள் கடக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. ஒரு 2-3 ஆண்டுகள் அப்படிங்கிற நிலையில் 4ஆம் இடத்துல ஒரு 20 வயசுக்கு இருக்கக்கூடிய வயதுக்கு தகுந்த பொழுது நடக்கும். 20 வயசில் இருக்கிறவங்க பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் ஒரு கண் இருக்கணும். நடப்பதை மாற்ற முடியாது, நடப்பதை நிறுத்தவும் முடியாது. உங்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். ஒரு முன்னெச்சரிக்கை. இது நடக்கப் போகுது. பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் நடக்கும். வயதுக்கு தகுந்தாற் போல் படிக்கக்கூடிய வயசில் இருப்பவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. காலேஜ் போகிறேன்னு சொல்லிவிட்டு சினிமாவுக்கு போகிறது, காலேஜ் போகிறேன்னு சொல்லிவிட்டு வேறு நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு படிப்பை கவனிக்க முடியாத, படிப்பை விட அவங்களுக்கு ஒரு சினிமாவில் பார்ப்பது, இந்த மாதிரி நிலைமைகளை அந்த சனி செய்யும். அப்படிங்கிற நிலையில் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல் ஒரு வெறுப்பு வரக்கூடிய அமைப்பு, தன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு அமைப்பு. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீடு, வண்டி, வாகன வகையில் இது வரைக்கும் சும்மா கிடந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டாந்து இழுத்து விட்டுரும். ஏதோ ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் கொண்டாந்து இழுத்து விட்டு அதில் ஒரு பிரச்சனை உருவாக்கும். எதையும் பார்க்க முடியாமல் இந்த பக்கம் பிள்ளைங்களால் தொந்தரவு, அந்த பக்கம் வீடு நில சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது மனக்கலக்கம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த சனியை கொடுக்க தான் செய்யும். கோச்சார ரீதியாக சனி அர்த்தாம்ச சனியாக இருக்கக்கூடியது கொடுக்க தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறனால ஒரு 30% குறையும். 70% நடந்து தான் தீரும். அதை மாற்றுறதுக்கு முடியாது. ஒரு வருடத்திற்கு பின்னும் ஒரு ராசிநாதனுடைய பார்வை வரும். நடந்து கொண்டிருப்பது கொஞ்சம் சுலோவாகும். பெரிய பிரச்சனைகளை உருவாக்காது. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற சனி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த 20 வயசில் இருக்கலாம் படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் செய்யும். படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் பெற்றவங்களுக்கு வெறி வரதான் செய்யும் குழந்தைங்க மேலே. அதே மாதிரி மூத்த வயதில் இருப்பவர்களுக்கு தன் பிள்ளைங்க இப்படி பண்ணுது, இப்படி பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்தை அந்த அர்த்தாந்த சனி தனுசு ராசிகர்களுக்கு கொடுத்து தான் தீரும். அதெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். நடப்பதை கிரகங்கள் கொடுப்பதை தடுக்க முடியாது. அப்படிங்கிற நிலையில் 3-7-10ஆம் பார்வையை பார்க்குறோம். தொழில் ஸ்தானத்தை பார்க்கும். ஏற்கனவே ராகுன்னு பெரிய ஒரு நல்ல பலன்கள்லாம் நீங்கள் ஒன்றும் அனுபவிச்சதில்லை. இப்போ அதே இடத்துக்கு சனி போகுது. சனி போகும் பொழுது அந்த பாவகங்கள் கெடுத்து தான் பலன் செய்யும். அங்கே சுபகிரக தொடர்பு இல்லை. ஆனால் சுபரின் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அந்த செய்யக்கூடிய அந்த கெடுதல்கள் கொஞ்சம் குறையுமே தவிர, ஆனால் மனக்கலக்கம் இருக்கும். இப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறது தொழில் ஸ்தானம், வேலைக்கு போகிற இடம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு சில கஷ்டம் கொடுத்தாலும் இப்போ வர்றவங்க அதுக்கு மேலே எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலில் ஒரு பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சில கஷ்டங்கள் அப்படிங்கிற நிலையிலாம் இந்த சனி கொடுக்க தான் செய்யும். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்காரங்க ஏற்கனவே ராகுக்கு எது சம்மந்தப்பட்ட 4-10ஆம் பாவங்கள் சம்மந்தப்பட்டு தான் இருந்தது. இப்போ சனியினுடைய பார்வை பயிற்சியாகி சனியினுடைய பார்வை 10ஆம் பாவத்துக்கு உள்ளனால தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். தொழில் செய்கிறவங்களாகட்டும், தொழில் வேலைக்கு போகிறவங்களாகட்டும், எந்த இடமாக இருந்தாலும் மன பிரச்சனைகள், ஒரு டென்ஷன், என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சனியினுடைய கடுமையான 7ஆம் பார்வை கொடுக்க தான் செய்யும். இது எல்லாம் தாண்டி உங்களை 10ஆம் பார்வையாக சனி பார்க்கும்.
10ஆம் பார்வையாக சனி பார்க்கும்போது நல்ல மனசு உள்ள தனுசு ராசிக்காரங்க எல்லாமே அந்த மனசு இருக்கும். நாம் ஏன் அவனுக்கு செய்யணும், செஞ்சு மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து மனசு கொண்டு போகும். தேக்கு மனசை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கே விடாது. ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்து மூலிமா ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி இந்த அர்த்தாம்ச சனி செஞ்சு தான் தீரும். 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறது உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கணும். அதனால் மனசு கெடும். மனசு கெட்டுதுன்னா உடம்பு கெடும். ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் எல்லா வகையிலையும் கெடுக்கும். நாலாம் தாய் வகையில், வீடு நில வண்டி வகையில், தொழில் வகையில், வேலைக்கு போனாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி நேரத்தில் புது தொழிலுக்கு, அதாவது புது தொழில் ஆரம்பிக்கக்கூடாத நேரம், இருக்கிற தொழிலே ஏகப்பட்ட ஒரு சில சிக்கல்களை அந்த சனி கொடுக்கும். இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் வந்து ராசியையும் சனி பார்க்க, அப்போது தொழில் ஸ்தானத்தை பார்த்து 4ஆம் பாவத்தில் நின்று உங்கள் ராசியும் பார்க்குற நிலையில் மனக்குழப்பத்துக்கு ஆளாகி நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பரிகாரமோ எதுவுமே கிடையாது. கிரகங்களுடைய கோச்சார நிலைப்பாடுகள், அதுவும் சனி ஒரு அதாவது ஒரு 2.5-3 ஆண்டுகள் ஒரு ராசியில் கடக்கக்கூடிய பிளானட், அதனுடைய பார்வை மெதுவாக தான் நகரும். உடனடியாக சரியாகக்கூடிய அமைப்பெல்லாம் சனி பார்வையில் இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் அப்படி தான். அப்படிங்கிற நிலையில் தொழிலில் இருக்கிறத அப்படியே பாதுகாத்துக்கணும். எவ்வளோ கோபம் வந்தாலும் கொஞ்சம், ஏற்கனவே தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையானவர்கள். ஒருத்தன் வந்து ஒரு 500 ரூபா கேட்டால் கூட அவன் எதுக்கு கேட்குறான்னு தெரிஞ்சுட்டு கூட இந்தாண்ட கொடுக்கக்கூடிய ஆள்கள் தான். ஆனால் இப்போ இன்னுமே நடக்காது. சனியினுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கறனால உடம்பை உங்கள் மனசை கெடுத்து, மனசை கெடுறதுனால உடலும் கெடுத்து ஒரு நிலைக்கு வந்து ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய ஒரு மனக்கலக்கத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனியினுடைய பார்வை இருக்கும். ஒரு வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு ராசியினுடைய பார்வை வந்துடும், கடுமை குறையும். அவ்வளவுதான், கடுமை குறையும். அர்த்தாம்ச சனி தான். அப்படிங்கிற நிலையில் இந்த சனி பயிற்சியில் ஒரு நடக்க போகிறத முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது வேறு. தசாபுத்திக அமைப்புகள் என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த யோக தசாபுத்திகள் நடந்தாலும் கோச்சாரத்தில் சனிக்கு வலு அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படிங்கிற நிலையில் அர்த்தாபதி சனியாக 7-10ஆம் பார்வையாக ராசியும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறனால ஒரு மனக்குழப்பங்கள் வரதான் செய்யும். குழந்தைகள், அம்மா, தொழில், இது மூலிமா உங்களையும் பார்க்குது இல்லையா, சனி வந்து உங்களையும் பார்க்கறதுனால ஒரு மனக்குழப்பம் வந்து தான் தீரும். மன நிம்மதி இருக்காது. என்னடா செய்கிறது, இந்த மாதிரி இருந்துட்டு இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறது பல யோசனைகள், பல விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் வந்து உங்கள் மனசை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கும். அதனால் நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் எப்போ சரியாகும் என்ன அப்படிங்கிற ஒரு அப்படியே நினைவுகள் ஓடி அந்த உடம்பை வந்து கெடுத்துரும். அப்படிங்கிற நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இது நடக்க போகுது. 10ஆம் சனியால் சனியினுடைய பார்வையும் நம்ம ராசியை பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை பார்க்குது, 4ஆம் இடத்துல நிற்கிது. அப்படிங்கிற நிலையில் நடக்கக்கூடிய 100% நடக்குதா, 60% நடக்குதா, 50% நடக்குதாங்கிறது இரண்டாவது. ஆனால் நடக்கும். நடக்காதெல்லாம் நிற்காது. பரிகாரத்தை மூலியமாக சொல்லுவாங்க, பரிகாரம் இங்கே போய் பரிகாரம் செய்ய, அங்கே போகிற பரிகாரம்லாம் இல்லை. பரிகாரத்தின் மூலிமா அப்போ எல்லோரும் போய் கோயிலில் உட்காந்துக்குவாங்கல்ல, எங்கே பரிகாரம் நடக்குதோ எல்லாமே போய் உட்காந்துக்கலாம். நடக்குமா எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது இல்லை. என்ன நிலையில் இருந்தாலும் பௌர்ணமி நிலையில் பிறந்தவர்களுக்கு கூட ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், தப்பித்து வெளியே வருவார்கள். உங்களுக்கு இந்த எல்லாமே தப்பிக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிநாதன் கொடுப்பார். ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். ராசியை கொடுப்பார். உங்கள் ராசிநாதனே பார்க்குற நிலை வரும். இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பயிற்சியாகி ராசியை பார்க்குற நிலையில் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் கொடுப்பார். இது எல்லாம் நடக்கும். 4-10 உங்கள் ராசி, இது 3 சனி சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது 3ம் பாதிப்பை உருவாக்கிய பாதிப்பை உங்கள் ராசிநாதன் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் ஒரு சில நேரத்தில் உடல்நிலை, அந்த மனநிலை பாதிப்புகள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனோட பார்வை இதை இப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலான்னு ஒரு சில வழியை உருவாக்கி கொடுப்பது உங்கள் ராசிநாதன் தான். சனியின் பார்வை கெடுக்க தான் செய்யும், வேறு வழியே கிடையாது.
இதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு சில காலகட்டங்கள், எதுவும் சில காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதுவுமே சில காலம் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்ச நாள் ஒரு நட்சத்திரத்தை கடக்க, அந்த ஒரு நட்சத்திரத்தை பாதத்தையும் சனியினுடைய பார்வை கடக்க மாறும். லட்சக்கணக்கான பேர் பிறந்திருக்கலாம் தனுசு ராசியில். மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அடுத்து சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதத்தையும் சனி கிட்டத்தட்ட ஒரு பாதத்தையும் கடக்க 3 to 4 மாதங்கள் ஆகும். அப்போ அந்த 4 மாதத்தில் அந்த கஷ்டம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு மூலம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இப்படி 9 பாதங்களையும் அந்த 3-4 மாதங்கள் கடக்க முதல் ஒரு வருடம் கொஞ்சம், அதாவது பாதிப்புகளை அதிகம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சனி உங்கள் ராசிநாதனுடைய பார்வை வந்து அதை வந்து உங்களை சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் உடம்பையும் மனசையும் சரி செய்யக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் கொடுப்பார். அங்கே உச்ச வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், உச்சபலத்துக்கு அருகில் இருக்கிறார். குருப்பெயர்ச்சி ஆகும்போது உச்சபலத்துக்கு அருகில் இருக்கிறனால உங்கள் ராசிநாதனோட பார்வை வந்து எதிலையும் ஒரு வகையில் காப்பாற்றக்கூடிய மனதைரியத்தை, சனியால் கொடுக்கக்கூடிய கெடுதல்கள் அனைத்தையும் தொழில் ரீதியாக நடக்க போகிறது உறுதி. 4ஆம் பாவகம் வீடு வண்டி வாகனம் தாயார் வகையில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் நடந்து தான் தீரும். உடல்நிலை காரணம், உடல்நிலையும் மனசையும் கெடுக்கக்கூடிய அமைப்பு சனி கொடுப்பார். ஆனால் இது 2லையும் 3லையும் சனி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு தடுத்து உங்களை வந்து அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியை கொடுப்பார். அப்போ இந்த சனி பயிற்சியில் இது நடக்க போகிறதுன்னு தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதுதான் நடக்க போகுது, பர்சன்டேஜ் அவ்வளோதான். நடக்காத நிற்க போகிறதில்ல. இந்த நடக்கிறத சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிநாதன் பார்வை இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நடக்கிறதெல்லாம் நிறுத்த முடியாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் கொடுப்பதை தடுக்கவே முடியாது. சனியினுடைய பார்வை, சனியினுடைய நின்று பார்க்கும் பாவகங்கள் வழியாக சில மாற்றங்கள் அந்த ஆதிபத்திய ரீதியாக கொடுத்து தான் தீரும். சனியினுடைய பார்வை சர்வநாசம் என்கிற நிலையில் உங்கள் ராசிநாதன் ஒரு குருவினுடைய வீட்டில், சுபரின் வீட்டில் தான் இருக்கிறார். இருந்தாலும் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிநாதன் கொடுத்து விடுவார். அப்போ எதுலேயும் தெளிவாக இருக்கு. பெரிய பதட்டம் வரக்கூடிய அமைப்பு வந்தாலும் அந்த பதட்டத்தை எப்படி வந்து சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உங்கள் ராசிநாதன் தான் கொடுப்பார். அதனால் இந்த அர்த்தாந்த சனி, அந்த சனி பயிற்சி 2025 நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக பயன்படுத்துங்க. நீங்கள் வெளியே வந்துடலாம். எதுவும் சில காலம், இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள்.